ஒரு காதல். சார் சார் சார், இவங்க மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல புதுசா ஒரு விருந்தாளி இருக்காரு. அவர் தான் இந்த 2 பேருக்கும் உதவி செஞ்சிருக்காரு. அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார், உங்க உதவி மட்டும் இல்லைன்னா இவங்களை பிடிச்சிருக்கவே முடியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கிரிமினல்ஸ் யார் பிடிச்சா என்ன சார்? இவனுங்கெல்லாம் வெளியே இருந்தா இன்னும் எத்தனை பேரை கொல்லுவாங்கன்னு தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல் டீன் யாருன்னு கேட்டு அவரையும் விசாரிங்க. சந்தேகம் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைங்க. ஓகே சார். இவனுங்க மொத்த நெட்வொர்க்கையும் கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் பிரஸுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. ஏன்னா மத்தவங்களும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஓகே சார். ம், வாடா. வா வா வா. சதீஷ், எதுக்கு உன்னை போலீஸ் கூட்டிட்டு போறாங்க? சொல்லு சதீஷ். சூர்யா சார், எதுக்கு சார் இவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? இவர் என்ன தப்பு பண்ணாரு? இவரை விட சொல்லுங்க சார். அர்ச்சனா, போலீஸ் அவங்க கடமையை செய்றாங்க. நீ முதல்ல அவங்கள போக விடு. நான் என்ன பிரச்சனைன்னு உனக்கு விவரமா சொல்றேன். நடடா ஸ்டேஷனுக்கு. விட மாட்டேன். இன்ஸ்பெக்டர் நில்லுங்க. முடியாது சார். எனக்கு உண்மை என்னன்னு தெரியாம நான் இவரை இங்க இருந்து கொண்டு போக விட மாட்டேன் சார். எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் சார். சொல்லுங்க சார். இப்ப வழிவிட போறியா இல்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணணுமா? நீயும் இவங்கால் தானே, நீயும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் செய்யறியா? இன்ஸ்பெக்டர் இருங்க, நான் பேசுறேன். ம். அர்ச்சனா, நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. கிராமத்துல நடந்த 2 சாவுக்கும் காரணம் சதீஷும் தியாகவும் தான். அவங்க தானா சாகல. அவங்கள மெடிக்கல் பர்பஸ்க்காக இவங்க 2 பேரும் கொலை பண்ணிருக்காங்க. கொலை? அதுக்கு தகுந்த ஆதாரம் இருக்கு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல அது தெளிவா தெரிஞ்சிருச்சு. துளசி வீட்டுக்காரர் உடம்புல டாக்டர் ஸ்டிச்சஸ் இருந்திருக்குன்னு நீயே கயல் கிட்ட சொல்லியிருக்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? கயலுக்கு அப்பவே சதீஷ் மேல சந்தேகம் வந்துச்சு. அவன் கொலை பண்ணிட்டு புலி அடிச்ச மாதிரி நம்ப வச்சிருக்கான். அதே மாதிரிதான் 2வது கொலையும் நடந்திருக்கு. அத தற்கொலை நம்ப வச்சிட்டான். இவனுங்களை ஆதாரத்தோட பிடிக்க வந்த கயலை கடத்திக்கிட்டு வந்து மயக்க மருந்து கொடுத்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவளோட லிவர் எடுக்க பிளான் பண்ணிருக்காங்க. சார், நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது என்னால நம்பவே முடியல சார். என்ன சதீஷ், என்னென்னவோ சொல்றாங்க. இதெல்லாம் உண்மையா? நீ என்ன லவ் பண்றது உண்மைன்னா அவங்க சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லு. இன்ஸ்பெக்டர், கூட்டு போங்க. ம், வா விட. ஏய் வாடா. விடுங்க சார், வரேன்ல. ம், வா. வண்டியில இரு. ம், ஏறுங்கயா. எஸ் சார். போலாம். அர்ச்சனா, உனக்கும் இந்த கேஸ்க்கும் சம்மந்தம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை நாங்க இதுல இன்வால்வ் பண்ணல. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா மறந்துட்டு உன் லைஃபை பாரு. நீங்க ரொம்ப நல்லவர் சார். மக்களுக்கு உண்மையா சேவை செய்யணும்னு நினைக்கிறீங்க பாரு. உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் சார். அந்த வகையில கயல் ரொம்ப கொடுத்து வச்சுவாங்க. நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கயலை பத்திரமா பாத்துக்கோங்க சார். நான் வரேன்.